இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை மாதிரியான டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சிம்பிளா செய்யக்கூடிய சைட் டிஷ் தக்காளி சட்னி தாங்க செய்ய போறோம். தக்காளி சட்னி செய்யறதுக்கு முதல்ல கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது இந்த சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா மெலிசா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா மெலிசா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததா இந்த சைஸ் தக்காளி 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா உடைஞ்சு சாஃப்டா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை மிக்சியில சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து மையா அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இந்த தாளிப்பை அப்படியே நம்மளுடைய சட்னியில சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு இந்த தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.